guys, இன்னைக்கு நம்ம ஹாப்பி என்டிங் ஈசிஆர்ல இருக்கோம். இது ஒரு ஐஸ்கிரீமோட பாரடைஸ்னே சொல்லுவாங்க. நீங்க உங்களோட படத்துல, அதாவது உங்க லைஃப்ல இருக்கிற அந்த படத்துல ஒரு ஹாப்பியான எண்டிங் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே கிளம்பி ஈசிஆர் வந்துருங்க. நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலானதுலாம் ட்ரை பண்ணிடலாமா? போலாம். ஆச்சு, நாங்களும் வரோம். பார்க்கவே செம்மையா இருக்கானே. இவன் மட்டும் இல்ல, இந்த ஆம்பியன்ஸும் செம்மையா இருக்கு. ஆக்சுவலா பிங்கியா கேர்லியா கியூட்டா இருக்கு. இது பார்க்கவே இல்ல. வரவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப புரியல. அது என்ன வரவங்களுக்கு எல்லாருக்குமே எத்தனை பேர்? எதுக்கு ஆக்சுவலி கேட்டுச்சு எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறது சாக்லேட் மான்ஸ்டர். அந்த பேருக்கு ஏத்த மாதிரி மான்ஸ்டராவே இருக்கு. எங்க இருக்கு என்ன இருக்குன்னு சொல்றேன். இது சாக்லேட் மான்ஸ்டரா இல்லையான்னு. ஒரு ஓரியோ இருக்கு, ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு, அது மேல நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கு, அப்புறம் கிட்கேட், அது கிட்கேட் இருக்கு, அப்புறம் உள்ள ஏதோ கிரீமியா இருக்கு. கிரீமியா இல்லடா, அது வெண்ணிலா ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம், கீழே ப்ரௌனி வச்சிருக்காங்க, சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் அடிச்சு தூவி அப்படியே மேல ஸ்மெல்லும் செமையா இருக்கு. அந்த ஃப்ளேவர் அப்படியே அடிச்சு நாக் அவுட் பண்ணுது. சோ அழகா இருக்கு. நான் பேசல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு கிரேவிங் இருக்குன்னா. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆனு சூப்பரா இருக்கு. வாயில பேச்சே வரல, வராது, எப்படி வரும்? Oh my god guys, வேற மாதிரி இருக்காங்க. ஐஸ்கிரீம் வந்து வேற லெவல்ல ரிச்சா இருக்கு. அண்ட் ப்ரௌனி ரொம்ப டேஸ்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அண்ட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க. அதுல இருக்க அந்த சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரீட் தான், எக்ஸ்ட்ரா ட்ரீட் தான். எதுக்கு இப்ப கையில வச்ச நைசா? நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நாங்களாம் என்ன பண்ணுவோம்? அது கொஞ்சோண்டு வச்சு நம்மளோட கடையோட ஒரு ஸ்பெஷலான டெசர்ட் அப்படின்னா இவங்க தான். அண்ட் இந்த பேரை யோசிக்கும் போது உங்களுக்கே தோணும், அது என்ன ஆலியா பட் அப்படின்னு. அது ஹீரோயின் நேம் தானே அப்படின்னா அது எப்படி? ஆமா, அது ஒரு ஹீரோயின் நேம். அப்படி இன்ஸ்பயர் ஆகி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியல. நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? ஆக்சுவலி இதுக்கு டேஸ்டே பண்ண சொன்னோம். நான் வந்து ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுக்க போறேன், எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சென்ட்ரல் எங்க நான் ஸ்மெல் எடுப்பேன். ஒரு ஸ்டைல், ஏய் அதெல்லாம் ஒரு ஸ்டைல் இருக்கு. அப்ளை பண்ணுமா? ஆலியா பட் பண்ணிட்டு நான் சாப்பிடுறேன். பதா வந்தாலே ஓகே गाइस, ஒழுங்கா இருக்கணும். ட்ரை பண்ணலாமா? லேயர் நான் போறேன். ஆமா, இதுல வந்து கிட்டத்தட்ட 3-4 லேயர்ஸ் இருக்கா? 3 லேயர்ஸ் இருக்கு. தேர்ட் டேஸ்ட் வந்து ஆனா சூப்பரா இருக்கு. வாயில பேச்சே வராடா. ஏனி ஏதாவது கொடுங்க. ரேட் கொடுங்க. இருக்கு சூப்பரா இருக்கு. ஓகே, இதுல என்னென்ன இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அப்படியே வாயில போட்டோன்னா மலாய் டேஸ்ட் வந்தது. அது வந்து என்ன பேசவே உள்ள அப்படியே ஃபுல்லா பிளாக் பண்ணிச்சு. அண்ட் இவங்க வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க. அது ரொம்ப சில்லா சூப்பரா அப்படியே மெயின்டைன் ஆகுது. ரொம்ப ரிச் க்ரீமா இருக்கு இவங்களோட இந்த கேக். இது வந்து மில்க் கேக் போல. ஸோ டோட்டலாக ஒரு மில்க் ட்ரீட்னு சொல்லலாம். யாருக்கு மில்க் ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்க. எனக்கு மில்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்குள்ளே இப்போ ட்ரை பண்ணிடலான் இருக்கேன். அச்சுவோட ஃபேவரட்டான சிசரி ப்ரௌனி வந்திருக்கு. இதுக்கு அச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். இது நான் வந்து நான் ஒரு நிமிஷத்துலயே நான் இதை காலி பண்ணிடுறேன். நான் சொல்றது கேட்டு சாப்பிடுறேன். நான் இது வரைக்கும் இது பார்த்ததே இல்லையா? இதுக்கு அப்புறம் நீ பாக்க. அது என்ன பபிளா வருது? இதுவா? இது வந்து சாக்லேட் சிரப். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து இந்த பேனை ஹீட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஊத்திடுவாங்க. அதுக்கு மேல ப்ரௌனியும் இந்த மாதிரி வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. அது அப்படியே சாப்பிடும். அப்படி சொல்லும் போது எனக்கு கையில சூடு வருது. அச்சு லாப்புக்குன்னு எடுத்து வாயில வைக்காதீங்க, சுடும். சுடு இல்லையா? சுடுதா இல்லையா? வாயில வச்சதுக்கு அப்புறம் ஆமா எனக்கு பிடிக்கணும். கியூட்டா இருக்கு தெரியுமா பாக்கிறதுக்கு? எப்படி இருக்கு? சுவைக்க மாட்டாங்க. டெசர்ட்னா இதுதான் गाइस. எங்க போற எங்களை விட்டு? गाइस என்கிட்ட இப்ப என்ன இருக்குன்னா
பிஸ்கட் குனாஃபா தர முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஒண்ணு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கோம். நீ மட்டும் சட்டை ப்ராப்ளம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருக்கலாம். இப்போ இவங்க சாப்பிட்டாங்க. எப்பவுமே இந்த மாதிரி அடிச்சுக்காம நடுவு நிறையா இருந்தா டேஸ்ட்டுக்கு ஒரு விசில போட்டுட்டு இவங்க எப்படி அடிச்சிடும். நான் டேஸ்ட் பண்ணது சொல்றேன். நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ண மொத்த டிஷ்ஷுமே அச்சுவோட ஃபேவரட்னா அது இதுதான். ரொம்ப நல்லா இருக்கு. பிஸ்காஃபே அண்ட் அதுக்குள்ள இருக்கிற அந்த குனாஃபா ஃபிளேவர் ரெண்டுமே வந்து ஒரு நியூ காம்பினேஷன். நான் ட்ரை பண்ணதே இல்லை. என்னென்னலாம் இதுல வச்சிருக்காங்கன்னா பிஸ்காஃப் கொடுத்துருக்காங்க, அது கீழே குனாஃபா, அது கீழே வந்துட்டு பிஸ்காஃப் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் ஆமா கரெக்டா சொல்றேன். இதோட டேஸ்ட் நீங்க அப்படியே தனித்தனியா வருது கைஸ். இது கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்க. சண்டே இருக்கு. இது யாருக்கான சண்டே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துலாமா? ஒரு பெரிய வேஃபர் வச்சிருக்காங்க, அதுல வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க, மார்ஷ்மெலோஸ் இருக்கு, அண்ட் ஃப்ரூட் கெலாக்ஸோட ஃபேவரட்டான ஃப்ரூட் கெலாக்ஸ் இருக்கு, அண்ட் நிறைய சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் அப்புறம் எல்லாத்தையும் போட்டு சாக்லேட் எல்லாம் ஊத்தி ஒரு பெஸ்டான ஒரு கிட்ஸுக்கான ட்ரீட்டே கையில இருக்கு. ஏன் கைஸ் இதுதான் கிட்ஸ் சண்டே. என் கையில இருக்கிற கிட்ஸ் சண்டேவே நீங்க நம்ம ட்ரை பண்ணிடலாமா? ஆரம்பிக்கலாமா? அச்சா நோ கீழே வைங்க. இது கிட்ஸ் சண்டே. நீங்க போங்க. இது நம்மளுக்கு மட்டும்தான். என்ன ஸ்டாலின் அங்கிள் மாதிரி உட்கார வச்சிட்டீங்களாடா? ஏன் இப்படிதான் இருந்தது எங்களோட ஹாப்பி எண்டிங் ஈஸியார்ல. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் எங்கே வரணும்னு. ஸோ நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் 6 மணிக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.